10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, தற்போதைய அந்த சூழல் நிலவரம் தொடர்பான உங்கள் விவரம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் 90% ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிட்டுள்ள பள்ளி கல்வித்துறை அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்திட வலியுறுத்தியும், சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய், கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், உட்புற நூலகர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள், தொகுப்பூதியம் மற்றும் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் MRP செவிலியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோர் வரையறுக்கப்பட்டுள்ள ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். காலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக முறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.